Praise be to God. ஆண்டவர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். Romans 12:12 Rejoice in hope, patient in tribulation, continuing instant in prayer. நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் என்றும் என்று மாறாத ஜீவனை தகப்பனே, அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஒரு அருமையான வசனத்தை கொடுத்து நிற்கிறீங்க, அதற்காக நன்றியானவரே. நீங்கள் இதை கொண்டு பெரிய காது செய்யுங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட இந்த வசனத்தின் தலைப்பாக நான் ஃபெய்த்தை பற்றி நான் சொல்கிறேன். ஃபெய்த் வந்துறது நம்ம லைஃப் ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்கை நான் சொல்லுவேன். எப்படி ஏப்ரஹாம் எப்படி ஒரு நம்பிக்கையாக இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்காக செய்வார். அவர் கடைசி வரைக்கும் அந்த விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் நான் ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணுறேன். ஏப்ரஹாம் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்துன்னு சொல்லிடுறேன். ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் அவன் நம்பிக்கையாக ஆண்டவர் நம்மளுக்காக செய்வார். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபெய்த்துக்கு நான் சொல்லுவேன்னா ஏப்ரஹாம் தான் சொல்வேன். அதை டீகோட் பண்ணுற மாதிரியே நான் 3 சப் பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். முதலாவதாக ஹோப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஹோப்ன்றது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் ஹோப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஏற்றதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 11:1 வாசிக்கலாம். Faith is the substance of things hope for, the evidence and things not seen. ஸோ ஹோப்பு கூட நம்ம ஃபெய்த் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஹோப் வேணும்னா we should have faith. அதுதான் நம்ம யோசித்து பார்க்கணும். அடுத்த ஒரு சம் பாயிண்ட்டாக நான் பேஷன்ஸ்லேருந்து எடுக்கிறேன். நம்ம பேஷன்ஸாக இருக்குது ஒரு முக்கியமான விஷயமாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது கூட நம்ம பைபிள்லேருந்து எடுத்தானா யோபை பற்றி சொல்லலாம். யோபு தனது துன்பத்துலேருந்து எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்தாலும் நம்ம கற்றுக்குறோம். ஏன்னா ஆண்டோட கர்ஸ் பண்ணாதபடி ஆண்டோட கூட இருந்து ஆண்டோட நம்மளுக்கு விடுதல் தருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக இருந்தார். இப்போ நம்ம டே டு டே லைஃப் பார்த்தாலும் நம்ம ஃபினான்ஸாக இருக்கலாம், நம்ம ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், நம்ம பேஷன்ஸாக இருக்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. அடுத்த பாயிண்ட்டை நான் ப்ரேயருக்கு எடுத்துக்கிறேன். ப்ரேயருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா தானியல் கொடுத்து சொல்லலாம். எப்படி தானியல் தனது அடிமைத்தனத்துலேருந்து உயர்த்தப்பட்டாரோ 3 வேளை ஜெபிச்சாரோ அது ஒரு குட் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரேயருக்குலாம் எடுத்துக்கலாம். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபெய்த்ஃபுல் லைஃப் நம்ம வேணும்னா நம்ம ஹோப் இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், ஒரு ப்ரேயர்ஃபுல் லைஃப் இருக்கணும். இதுதான் நான் சுட்டி காட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி யோசித்து பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபெய்த் இருக்கா? Are we lacking in anything? Are we lacking in hope or in patience or in praying? நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபெய்த்தை கொடுத்து ஏதாவது விஷயத்தில் நம்ம குறைவாக இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு நிரப்ப உதவி பண்ணுவார். அவர்கிட்ட கிட்டி சேர அவர் உதவி பண்ணுறதா இருக்கிறார். நம்ம ஜெபம் செய்யலாம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ராஜா. இப்பொழுது கூட ஃபெய்த்தில் குறைப்பட்ட யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஆண்டவரே. இந்த ஹோப்பில் இருந்தாலும் சரி, இந்த பேஷன்ஸில் இருந்தாலும் சரி, இந்த ப்ரேயர் லைஃப்பில் இருந்தாலும் சரி ஆண்டவரே, நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபெய்த்ஃபுல் லைஃப்பை உதவி பண்ணுங்கள் ஆண்டவரே. நீங்கள் அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் காத்து வழிநடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாம் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.